ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். என்னை போலன்றியே என்னுடைய நிலை எப்படி உபவாச கிருஷாம் என்கிறபடியே உபவாச கிருஷையான என்னை போலன்றியே இதை மிடற்றுக்கு கீழ் இழியும்படியே உங்கள் பௌஷ்கல்யம், உங்களுடைய நிறைவு எப்படி இருக்கு? அதாவது இங்கே நீங்க நீரிலை இறை தேடுகிற அளவா இருந்தது உங்களுக்குன்னா நிறைய ஜலம் இருக்கக்கூடிய நீரிலை இறை தேடுகிறீர்கள், அப்ப நிறைய அங்க மீன் கிடைக்கும், அதை நீங்க நல்லா சாப்பிடுற அளவுக்கு அதான் இங்க பௌஷ்கல்யம் கட்டுற, நிறைவா இருக்கிறீர்கள், எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு, அப்படி இருக்கு. ஆனா என்னுடைய நிலை எப்படி இருக்கு? உபவாச கிருஷாம் என்கிறபடியே. இது உபவாச கிருஷாங்கிறது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடியதுதான். உபவாசத்தினாலே ரொம்ப இழைத்து போயிருப்பது. இந்த உபவாச கிருஷாங்கள் எங்க இருக்கு? ததோ மந்திர சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தினாம் நிஸ்வசந்தீம் புனః. அந்த பிராட்டியானவள் எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறத ஹனுமன் பார்க்கிறார். ஹனுமன் பார்த்து இதை புரிந்து கொள்கிறார். இவள் மிகவும் இழைத்து போயிருக்கிறாள் சாப்பிடாம இருக்கிறதுனால, அப்படியே பெருமூச்சு விடுகிறாள் அந்த வருத்தத்தினாலே. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி அதுதான் இங்க நான் எப்படி இருக்கிறேன்னா அந்த சீதா பிராட்டி இருந்ததை போல இருக்கிறேன். உபவாச கிருஷாம் என்கிறபடியே உபவாச கிருஷையான என்னை போலன்றியே, சாப்பிடாமல் ரொம்ப இழைத்து போயிருக்கக்கூடிய என்னை போல இல்லாமல் இறை விடைற்றுக்கு கீழ் இடியும்படியே உங்கள் பௌஷ்கல்யம், உங்களுடைய நிறைவு எப்படி இருக்கு? வாயில போட்டா நல்லா இறங்குறது உள்ள, அப்படி இருக்கக்கூடியது உங்களுடைய பௌஷ்கல்யம். கொக்கினங்கால் குறுகினங்கால், குறுகு கொய்யடி நாரை, குறுகுன்னா கொய்யடி நாரைங்கிற, அது ஒரு விதமான நாரை, குறுகுன்னா வேற எதுவும் இல்லை, நாரை தான் அது, கொய்யடி நாரைங்கிறார். யாம் கபீனாம் சகசிராணி என்கிறபடியே இங்க எப்படி இருக்கான்? அதாவது ஆயிரக்கணக்கான வானரங்கள் அவைகள் எல்லாம் தேடுகின்றன பிராட்டியை. அதே போல அங்கே எப்படி ஆயிரக்கான கவிகள் இருந்தனோ அதே போல கொக்கு கூட்டங்கள் குறுகு கூட்டங்கள் என்று 1000 பெரிய கூட்டமாக இருக்கின்றன என்று சொல்லி என்கிறபடியே கண்ணால் கண்டவற்றை அடைய ஏவுகிறாள், பார்க்கிறவர் எல்லாத்தையும் ஏவுகிறாள். இவருக்கு யாராலையாவது காரியம் நடந்தா போதும்னு இருக்கு, அவ்வளவு வருத்தத்திலே இருக்கிறாள். சிலவற்றை போக விட்டோம், அவை நம் காரியம் தலை கட்டும் என்று ஆயிருக்கும் விஷயம் அன்று. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சரி, யாரையோ ஒருத்தர் அனுப்புறோம், ஒரு காரியம், ஒரு கடைக்கு போனோம், அவசரமா ஏதோ ஒண்ணு வேணும், ஒருத்தர் அனுப்புறோம், அது வரலன்னா என்ன பண்றோம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கிறவர்களா இருந்தா கொஞ்சம் காத்துட்டு இருப்பா, இல்லைன்னா உடனே இன்னொருத்தரை பிடிச்சு அனுப்பு அப்படின்னு அனுப்புவோம். அதே போல இங்க பராமர்ச நாயகிக்கு ரொம்ப அவசரம், இப்போ ரொம்ப அந்த ஆர்த்தி துன்பம் தாங்க முடியவில்லை. அதனால மொத்தமா எல்லாரையும் அனுப்புறா. கொக்கினங்கால் குறுகினங்கால்னு கூப்பிட்டு எல்லாரையும் அனுப்புகிறாள். யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சோம், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேங்கிற அந்த எண்ணம் இல்லை. அதாவது சிலவற்றை போக விட்டோம், அவை நம் காரியம் தலை கட்டும் என்று ஆறியிருக்கும் விஷயம். அது ஏன் என்றால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன். ஆறியிருக்கும் விஷயம் இல்லையே. எம்பெருமான் அவனை அடையவில்லை என்றால் தரிக்கவே முடியாது என்ற நிலையிலே இவள் இருக்கிறாள். அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட பெருமையை உடையவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனாலே இங்கே இவள் காத்திருக்காமல் அனுப்புகிறாள், உடனே அனுப்புகிறாள், எல்லாரையும் அனுப்புகிறாள். குளிர்மொழி களத்துறையும் விரக தப்தையாயிருக்கிற எனக்கு அந்த சிரமகரமான தேசத்தில் பிராப்தி அரிதாவதே. குளிர்மொழி களத்துறையும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய திருமொழிக்களம். இவளுக்கோ விரக தாபத்துல ரொம்ப வெப்பமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உடம்பை உடையவளுக்கு அந்த சிரமகரமான தேசத்திலே பிராப்தி அரிதாவதே, அங்க போய் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறதே. செக்கமர தளர் போலும் கண்கை கால் செங்கனி வாய், மேல அதை விளக்கிறார். அக்குளிர்த்திக்கு அடியான உள்ளில் வாசத்தடம் இருக்கிறபடி, அந்த குளிர்ச்சி, அந்த ஊர் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய வாசத்தடம், அங்க இருக்கக்கூடிய அந்த தடாகம் அப்படி இருக்கு, அந்த பெருமாள் தான் தடாகம். அங்க அப்படிப்பட்ட தடாகம் இருக்கிறபடி சிவந்து அலர்ந்த தாமரை போலே இருக்கிற கண் முதலான திவ்ய அவயவங்களை உடையவன் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? சிவந்து அலர்ந்த தாமரை போலே இருக்கிற, அந்த சிவந்து இருக்கு, மலர்ந்து இருக்கு, அப்படிப்பட்ட தாமரை, அதே போல இருக்கிற கண் முதலான திவ்ய அவயவங்களை உடையவன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா திவ்யமான அங்கங்களை, திருமேனியில இருக்கக்கூடிய பகுதிகளை உடையவன். அவன் முதலுறவு பண்ணும் கண். எதிரே வந்தா என்ன பண்ணுவான்? முதல்ல கண்ணால பார்த்துதான் எல்லாம் நடக்கும். முதலுறவு பண்ணும் கண். அந்த நோக்குக்கு தோற்றாரை அணைக்கும் கை. யாராவது அந்த கண் பார்வையில ஏமாந்துட்டா, தோத்து போயிட்டான்னு என்ன பண்ணுவான் எம்பெருமான்? அவர்களை அப்படியே கையாலே அணைத்துக் கொள்வான். இந்த வரிசைக்கு காரணம் காட்டுற, ஒவ்வொரு இடத்துல இது போல ஒரு வரிசைக்கு காரணம் காட்டியிருப்பார். அப்படி இங்க தோற்றாரை அணைக்கும் கை. ஸ்பர்ஷத்துக்கு தோற்றார் விழும் திருவடிகள்.
எம்பெருமான் அப்படியே அணைத்தான்னா அப்படியே சிரித்து போய் என்ன பண்ணுவா, ஓ எம்பெருமானே நம்ம அணைத்து கொண்டான் என்று அவனுடைய திருவடிகளிலே போய் விழுவார்கள். திருவடிகளிலே விழுந்தாரை சாந்த்வனம் பண்ணி தரிப்பிக்கும் முறுவல். யாராவது திருவடிகளில் விழுந்தா அவர்களை எழுப்பி அவர்களை ஆசுவாசப்படுத்துறது எது? அவனுடைய புன்முறுவல். ஆக இந்த கிரமத்தில தான் இங்கே செக்கமலத்தலர் அலர் போலும் கண் கை கால் செங்கனிவாய் என்று காட்டியிருக்கார். அந்த வரிசைக்கு விளக்கம் சொல்லிட்டார். அக்கமல திலை போலும் திருமேனி, அவர்களுக்கு உஜ்ஜீவனமான வடிவு. அந்த எம்பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு? அவர்களுக்குன்னா அந்த அடியார்களுக்குன்னு வச்சுக்கணும். அவர்களுக்கு உஜ்ஜீவனமான, அதை பார்த்தா தான் உஜ்ஜீவனமே ஏற்படும், அப்படிப்பட்ட வடிவு. அவயவங்களுக்கு பரபாகமான செந்தாமரை இலை போலே ஆய்த்து திருமேனி. அவயவங்களுக்கு பரபாகம்னா எதிர்நிறம், அது கருப்பு சிவப்பா இருக்கு, இது கருத்து இருக்கிறது. அப்படி செந்தாமரை இலை போலே ஆய்த்து பரபாகமான செந்தாமரை இலை போலே ஆய்த்து திருமேனி. இந்த செந்தாமரையுடைய இலையும் அப்படி இருக்கும், பச்சையா தானே, கரும்பச்சையா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய திருமேனி. வெண்டாமரை எண்ணில் விஜாத்தியம் என்று அக்கமலம் என்கிறது. வெண்டாமரைன்னு சொன்னா விஜாத்தியமா வேறு தாமரை ஆயிடும். இது சிவந்த தாமரை, எம்பெருமாளுடைய எல்லா அவயவங்களும் சிவப்பா இருக்கு இல்லையா, வெண்டாமரைன்னு சொல்லாம செந்தாமரை. அந்த செந்தாமரைன்னு திருப்பி சொல்றதுக்கு பேரு அக்கமலம்னு. இப்போ இவர் வந்தார், ஒரு சுவாமி உள்ள வந்தார், அவர் உட்கார்ந்தார். அவர் உள்ள வந்தார், அந்த சுவாமி வந்தார், வந்துட்டார். பாலாஜி சுவாமி வந்தார், பாலாஜி சுவாமி உட்கார்ந்தார்னு சொல்றது போல பாலாஜி சுவாமி வந்தார், அவர் உட்கார்ந்தார்னு சொல்றோம். அது போல அக்கமலம்னு இங்க சொல்றார். அதாவது அந்த அதே செந்தாமரை அப்படிப்பட்ட அவயவங்கள் அப்படின்னு சொல்றதை போல இங்கே அக்கமலம்னு சொல்றார். ஏன் அக்கமலம்னு சொல்றது? அக்கமலம்னு சொல்றது கூட இங்க வெண்டாமரை என்னில் விஜாத்தியம் என்று அக்கமலம் என்று அதே தாமரை தான் இங்கே செந்தாமரை போன்ற அந்த திருமேனி, செந்தாமரை போன்ற அவயவங்களுக்கு பரபாகமாக இருக்கக்கூடிய அந்த பச்சையான திருமேனி, கரும்பச்சையான திருமேனி. அடிகள்னா அந்த அவயவ சோபையையும் வடிவழகையும் காட்டி எழுதி கொண்டவருக்கு. அடிகள்னா சுவாமிகள்னு அர்த்தம். அடிகளார் அப்படின்னா சுவாமிகள்னு தெரியறது இல்லையா? அப்படி அந்த அவயவ சோபையையும் வடிவழகையும் காட்டி, அவயவ சோபை ஒவ்வொரு அவயவமும் அழகா இருக்கு, அது போல மொத்த வடிவும் அழகா இருக்கு, அதையெல்லாம் காட்டி எழுதி கொண்டவருக்கு, என்னை அடிமையாக்கி கொண்டவருக்கு. அதனால தான் சுவாமின்னு சொல்றார். இதை பார்த்து ஏன் சுவாமின்னு சொல்றோம்? அவருக்கு நம்ம அடிமைன்னு நினைக்கணும், அப்பதான் நம்ம அவரை பார்த்து சுவாமினே சொல்லுவோம். அப்படி இங்கே எழுதி கொண்டவருக்கு. இவ்வடிவழகுக்கு தோற்று வைவர்ணியத்தை தரித்திருப்பார், அங்குத்தைக்கு அயோக்கியரோ என்று கேட்டு போருங்கோள். இந்த இவ்வடிவழகுக்கு தோற்று இவர்கள் என்ன ஆயிருக்கார்கள்? இந்த எம்பெருமானுடைய வடிவழகை பார்த்து தோற்று போயிருக்கிறார்கள். தோற்று போன பிறகு என்ன ஆயிருக்கு? பிரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிரிவிலே வைவர்ணியம் ஏற்பட்டிருக்கு. வைவர்ணியம்னா அப்படியே பசலை நோய், வெளுத்து போயிருக்கார்கள். அப்படி வைவர்ணியம் தரித்திருப்பார், அந்த வெள்ளை தன்மையை வெளுத்து போயிருக்கிறதை தன்னுடைய உடம்பில வைத்திருப்பவர்கள். அப்படி இருப்பவர்கள் அங்குத்தைக்கு அயோக்கியரோ, இப்படி இருக்கோமே நாங்கள், இப்படி இருக்கக்கூடிய நாங்கள் அதுக்கு அயோக்கியரா? ஆச்சரியம் தாங்கல பராமரிசனாகி, இப்படி உன்னை பிரிந்தா என்னால் தாங்கவே முடியல, எங்களை போய் அப்படி யோகியத்தை இல்லைன்னு நினைக்கிறாயா என்று அயோக்கியரோ என்று கேட்டு போறோம் அப்படின்னு கேளுங்க அவங்க போய். அந்த கொக்கை பார்த்தும் கொக்கினங்களை பார்த்தும் குறிகினங்களை பார்த்தும் சொல்லுகிறாள். அவன் புருஷோத்தமன் ஆனால் இவள் நாரினாம் உத்தமையாம் போது இப்படியே இருக்க வேண்டுமே. அவன் புருஷோத்தமன், இவள் நாரினாம் உத்தமை. அப்படி இருந்தா இப்படித்தானே இருக்கணும் இந்த அனுபவம். அவனுக்கு இவள் பொருத்தமா தானே இருக்கணும். ஏன் ஆனா பொருத்தமா அவன் வச்சுக்கல, அவன் ஏன் பொருத்தமா கருதவில்லை? அதை போய் கேட்டுக்கொண்டு வாருங்கோள் என்று இந்த கொக்கினங்களையும் குறிகினங்களையும் அனுப்புகிறாள் என்று இந்த பாசுரம். இது மூன்றாம் பாசுரம். தக்கிலமே கேளீர்கள் தடம்புணல்வாய் இறைதேரும் கொக்கினங்கால் குறிகினங்கால் குளிர்மொழி களத்துறையும் செக்கமல தளர் போலும் கண் கை கால் செங்கனிவாய் அக்கமலத்திலை போலும் திருமேனி அடிகளுக்கே என்று மூன்றாம் பாசுரம். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளான் திருவடிகளே சரணம், நஞ்சியர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவிதி பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வாதிகேசரி அழகியவனார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org